இப்போ நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினியர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு செய்ய வேண்டிய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு இப்ப பார்ப்போம். அதுக்கு 5 டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1 கம்பெனி ஃபார்மேஷன், நம்பர் 2 டாக்ஸேஷன், நம்பர் 3 ப்ராடக்ட் லைசன்ஸ், நம்பர் 4 லோக்கல் பாடி லைசன்ஸ், நம்பர் 5 ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இது அஞ்சத்தை பத்தியும் டீடைலா இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல முதற்கட்ட நடவடிக்கையா ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் நம்ம பண்ணணும். ஈஸியா சிம்பிளா நம்ம ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் பண்றதுக்கு 2 டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப், இன்னொன்னு வந்து பார்ட்னர்ஷிப். உங்க பிசினஸ் ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000ல இருந்து 1 lakh குள்ள இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சிம்பிளா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது அது பேர் வந்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இதே சிம்பிளான ஒரு பிசினஸ் நீங்க ஒருத்தர் இல்லாம 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வரும். பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீங்க MSME ஆர் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன். இந்த டாக்ஸேஷன்ல 2 விஷயங்களை நம்ம கவனமா பாத்துக்கணும். ஒன்னு வந்து GST, இன்னொன்னு வந்து இன்கம் டாக்ஸ். இந்த GSTங்கிறது பாத்தீங்கன்னா இதோட விரிவாக்கம் Goods and Services Tax. இது பாத்தீங்கன்னா 2017ல அமலுக்கு வந்துச்சு. இந்த Goods and Services Act வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. உங்களுடைய பிசினஸ்ல எப்ப டர்ன் ஓவர் 20 lakhsக்கு மேல தாண்டுதோ அப்பதான் நீங்க GST பர்வியூக்குள்ள வருவீங்க. ரெண்டாவதா இன்கம் டாக்ஸ். உங்களோட பினான்சியல் இயரோட ஓவரால் டர்ன் ஓவர்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய லாபத்துக்கான இன்கம் டாக்ஸ நீங்க வருஷம் ஒரு தடவை கட்டுற மாதிரி இருக்கும். இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். மூணாவது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் லைசன்ஸ். நீங்க எந்த விதமான பிசினஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கான சம்பந்தப்பட்ட லைசன்ஸ் ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபுட் பிசினஸ் பண்றீங்கன்னா FSSAI இம்பார்ட்டன்ட். நீங்க மெடிசின் பிசினஸ் பண்றீங்கன்னா ட்ரக் லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் பண்றீங்கன்னா அதுக்கு IE கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட லைசன்ஸை மூணாவது நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். நாலாவது லோக்கல் பாடி லைசன்ஸ். லோக்கல் பாடி லைசன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல உங்க பிசினஸ் பண்ண போறீங்களோ அங்க இருக்க சம்பந்தப்பட்டக்கூடிய கார்பரேஷன் ஆர் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அங்க நீங்க வாங்கக்கூடிய லைசன்ஸை வந்து அதை ட்ரேட் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க, ஷாப் அண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் லைசன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வேறுபடும். பட் நீங்க எந்த இடத்துல பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட லோக்கல் பாடி லைசன்ஸ் ஒண்ணு வாங்கி வைக்கணும். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா உங்க பிசினஸோட ஐடென்டிட்டி, அதாவது ஒரு கம்பெனி நேமோ பிராண்ட் நேமோ அதோட லோகோவோ அதோட டேக்லைனோ இதை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்றது தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காப்புரிமை. அதாவது என்னன்னா என்னுடைய பிராண்ட் நேமை என்னையை தவிர்த்து வேற யாரும் அதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்றத கம்பல்சரியா நீங்க அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேற யாராவது ஃபியூச்சர்ல உங்க பிசினஸ் நேமையோ இல்ல லோகோவையோ காப்பி பண்ணா நீங்க அதை தடுக்க முடியும். சோ இந்த 5 டிஃபரெண்ட் மெஷர்ஸையும் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த விதமான ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நீங்க சூப்பரா பிசினஸை ரன் பண்ணலாம். இதே மாதிரி உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சொல்றதுதான் இந்த சேனலோட நோக்கம். சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைசெல்ஃப் ரோஹினி, உங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்.